என்னை எங்க தலைவர் வந்து முகமது சாப்பிடும்போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க நம்மள. மாவீரர் வந்து மான் ஊறுகாய் தலைவர் தந்தவர் என்று சொல்லப்பட்ட நான் 85ஆம் ஆண்டு நான் ஒரு போராளியாக வந்தேன். இந்த நெடுமாறையா வந்ததுல இருந்து குளத்தூர் மணியன் வந்து வைக்கோண்ட வந்தவரே நான் தான் அழைச்சி சென்றது ஒரு போராளி. ஆனா நாங்கள் அந்த இந்திய ராணுவ காலங்கள்ல நாங்கள் மான் மேல சாப்பிட்டுறாங்க, சாப்பாடு வழி இல்லாமல் திரும்ப 90க்கு பின்னர் இந்த காவல்துறை நீதிமன்றம் எல்லாம் கட்டமைச்சா பிறகு கடும் சட்டம் அங்கு எங்களுக்கு இருந்தது. மிருகம் சுடையலா, பண்டி சுடையலாது, தட்டி தவறி ஒரு போராளி சுட்டாலே அவர் காவல்துறையில போய் தண்டிக்கப்படுவார். காவல்துறை அடைக்கும், தமிழ்ல காவல்துறை அடைக்கும். அதே மாதிரி ஒரு போராளி அனுமதி இல்லாம மரத்தை வெட்டினாலே அவர் 1000 மரம் நடவணும், அவருக்குரிய தண்டனை அங்க இருக்கும். இப்படித்தான் எங்க நிர்வாகம் இருந்தது. இது ஒரு வேதனையாக நாங்கள் பதிவு செய்கிறோம். நாங்கள் மிருகவத சட்டம் செய்யல, உலகத்தின் சகல சட்டத்தை மதிச்சுத்தான் தமிழீழ விடுதலை புலிகள், எங்களோட தேசிய தலைவர், எங்களோட போராளிகள், எங்களோட தமிழீழ காவல்துறை நீதித்துறை இருந்தது. உங்கள் ஊடாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் இது ஒரு வேதனையோட தெரிய வைக்கிறோம். நன்றி. நீங்க சொன்ன மானூறுக்காய் கதைகள், இன்னும் பல கதைகள் தமிழ்நாட்டில் பேசப்பட்டு கொண்டுதான் வருகிறது. அது என்னை போன்ற பிற அரசியல் கட்சி தலைவர்களால் அவ்வப்போது சில கதைகள் பேசப்படுகிறது. ஆனால் நான் நேற்றைய தினம், அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இன்றைக்கு காயம்பட்ட போராளிகள் அல்லது 2009க்கு பிறகு என்னை தொடர்பு கொண்டவர்கள் பல நூறு பேர் இன்னைக்கு உலகத்தின் பல இடங்களிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் விழிப்புணர்வு பெற்று. அவர்களுக்கு நான் யார் எப்படிப்பட்ட பணிகள் செய்கிறேன் என்பது உங்களை போன்ற உண்மையான போராளிகளுக்கு தெரியும். ஆனால் பாவம் இந்த ஈழத்திலிருந்து சமகால 2000 கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு வெறும் சினிமா, பேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், இதை பார்த்துட்டு அரசியல் பேசக்கூடியவர்களுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. தேர்தலுக்காக கதை விடுறாரு, புர்டா விடுறாரு, இவர் எங்க யாருக்கு உதவி பண்ணாரு, எங்க ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க அப்படின்னு பல கமெண்ட்ஸ்ல நான் படிக்க நேரிட்டது. அது கடுமையான விமர்சனத்தை கூட முன் வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அது விமர்சனத்தை குறித்து நான் கவலைப்படுவேன் அல்ல. என்னுடைய பணி என்பது ஆரவாரம் இல்லாமல், விளம்பரம் இல்லாமல், என்ன சொல்றாங்க, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு என்னால் முடிந்ததை, என்னால் இயன்றதை நான் பிற இடத்திலும் இந்த ஈழ மக்களை காட்டியோ அல்லது ஈழ உறவுகளை காட்டியோ இல்ல காயம்பட்ட போராளிகளை காட்டியோ நான் இந்த வானொலி உலகம் முழுவதும் கேட்கிற இந்த தமிழ் வானொலியின் ஊடாக ஒரு சவால் விட்டு சொல்கிறேன். எந்த ஈழத்தமிழிடத்திலும் அல்லது உள்ளூர் தமிழிடம் ஈழத்தமிழ் உறவுகளுக்காக நான் உதவி செய்கிறேன். ₹1 எனக்கு நிதி தாருங்கள் என்று நான் கேட்டதும் இல்லை. என் வங்கி கணக்கை என்னுடைய முகநூல் பக்கத்திலேயோ ட்விட்டர் பக்கங்களையோ என் கட்சியிலேயோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததும் இல்லை. ஏன் நீங்கள் சொந்த தாய்நாட்டு தமிழ் உறவுகளிடம் கட்சி தொடங்கி 15 ஆண்டு காலம் ஆகியும் என் பொது வாழ்வில் நான் நிதி திரட்டியது இல்லை. ஆக அப்படி என்று எனக்கு என்று சில கொள்கைகளை, சில வரமுறைகளை வகித்துக் கொண்டு நான் ஒரு நேர்மையாக தூய ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசியல் செய்கிறேன். அது